너무 당연한 듯 오늘 내게 안부를 묻네요. 나 그저 잘 지낸다 해줘. 그댄 정말 날 너무 모르죠. 그대 없이도 내가 괜찮을 것 같나요? 그대는 나 없이 괜찮나요? 당신 없는 세상이 너무도 힘들어서 숨 쉬는 나를 원망해줘. 어떡하죠? 아직도 난 그대 한마디에 부서지는 하루를 살아요. 그대 내게 말해봐요. 이러는 게 나뿐인지 그대도 나처럼 하루가 아프고 또 아픈지 말해봐요. 그대와 나이 너무 늦었나요? 우리 아마 알지도 모르죠. இத்திருமணத்திற்கு நீங்கள் இருவரும் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இப்போதே தெரிவித்து விடுங்கள். இறைவனின் சாட்சியாக. என்னாச்சு அவளுக்கு? என்னம்மா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னமா சொல்ற? ஹாசினி என்ன வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்க? நான் நிஜமா தான் சொல்றேன் ஃபாதர். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஏம்மா? நான் எடுத்த முடிவை யாராவது அப்செக்ட் பண்றீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எனக்கும் இஷ்டம் இல்ல. எனக்கும் இஷ்டம் இல்ல. ஓ காட், என்ன நடக்குதுங்க? இங்க பாரு ஹாசினி, இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஜோக் அடிக்கிற இடமா இது? ஜோக் இல்ல ஆண்டி. மாம் டாட் கேளுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல. எனக்கு ஜெய்சனை பிடிக்கல, அதனால தான் கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்றேன். நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நான் கண்டிப்பா சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். ஐம் ரியலி சாரி. என்னோட இந்த முடிவை நான் முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும். அப்பா, இதுல என்னோட தப்பு மட்டும்தான் இருக்கு. இதனால சிவா குரூப்போட டைப்பை கேன்சல் பண்ணிக்காதீங்க. கங்கனா ஆண்டி அண்ட் ஜேசன், என்னை மன்னிச்சிருங்க. வந்த எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு பண்ணி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இவளுக்கு இன்னைக்கு இருக்கா? என்னால இதை நம்பவே முடியல. ஏன் இந்த திடீர் முடிவு? என்னை பத்தி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஹாசினி, ஒரு நிமிஷம். சென், அங்க என்ன பொசிஷன்? நோ ப்ராப்ளம், அவங்க சேஃபா தான் இருக்காங்க. Hey Jason. ஜான்சி, அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? யாராவது பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பாங்க. இந்த விஷயம் எவ்வளவு நல்ல முடிவுக்கு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஹாசினி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு.
அன்னைக்கு நான் ஏன் அந்த இடத்துக்கு வரல நீ கேட்டல? எனக்கு ஹாப்பி எண்டிங்ஸ்ல நம்பிக்கையே இல்லை. ரொம்ப வலிக்குதா? ஜாக்கிரதையா இருங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா? நான் கிளம்புறேன். இல்லையா? என் கூட பேசதானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா? என்னால ஜான்சியை மறக்க முடியலடா. இருந்தாலும் என்னை விட உன்னால மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஜான்சியை கண் கலங்காம சந்தோஷமா பார்த்துக்க முடியும். இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியலடா. நீதான் அவளுக்கு ரொம்பவும் பொருத்தமானவ. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்ன உளர்ற? என் நிலைமையை புரிஞ்சுக்கூட. 이런 내 맘도 모르겠지. 너만 바라만 보고 있는 난 자꾸 눈물이 흐르고 있어. 너의 뒷모습을 보는 것도 난 행복이야. 아직 나의 마음을 몰라도 끝내 스치듯이 가도 உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஜெய்சனோட லைஃப் சந்தோஷமா இருக்கும்ல, எனக்கு அது போதும். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜோ. முதல்ல நான் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு புரிஞ்சுது. ஒரு நாள் ஜெய்சன் கிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்டேன். லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுத்துலயும் எது முக்கியம்னு கேட்டதுக்கு அவ என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ரெண்டுமே முக்கியம் தான் சொன்னா. நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துராது. நம்ம 2 பேர் விஷயத்துல ஒரே மாதிரி தான் நடந்திருக்குல்ல. நாளைக்கு நான் நியூயார்க் கிளம்ப போறேன். இதை நான் கொடுத்தேன்னு ஜான்சி கிட்ட இதை கொடுக்க முடியுமா? இனிமே இந்த செயின் ஜான்சி கிட்ட இருக்கிறதா நியாயம்னு என் மனசுக்கு படுது. அவங்க லைஃபாவது ஹாப்பியா இருக்கட்டும். குட் லக். தேங்க்ஸ். போயிட்டு வரேன்.
힘겨운 내 삶의 끝에서 날 반겨준다는 사람 다시 하루를 시작해 너의 예쁜 모습 떠올려 난 누구보다 행복해 너만 내 곁에 있으면 좋은 우리 I promise you 내 모든 걸 너에게 줄게 세상에 소리 질러 I love you 널 사랑한다고 날 여자가 되어달라고 눈부셔 always your star 내가 널 지켜줄게 I can always be waiting for you 왜 이제서야 온 거니 온 세상을 가진 것 같아 고마워 나만의 천사 처음처럼 널 사랑해 좋은 우리 I promise you 널 모든 걸 갖고 싶어 세상에 소리 질러 I love you 널 사랑한다고 날 여자가 되어달라고 눈부셔 always your star 내가 널 지켜줄게 I can always be waiting for you 우리 하나만 약속해 하늘을 걸고 맹세해 태양이 불타 없어질 그날까지 널 사랑해 Oh my love 기도해 날 허락해주게 그 남자로 날 금잔디야. 주길 약속해 저랑 한곡 주시겠습니까? 아, 나 못해. I can always be waiting for you Baby I'll be forever with you 영원히 너만을 사랑해 தூரத்துல ஒரு பிரைட்டான நட்சத்திரம் தெரியுதா? ஆ அந்த நட்சத்திரத்துக்கு பேரு தான் காதல் நட்சத்திரம். ம் எப்பவுமே வானத்துல பிரைட்டா தெரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு வகையில சொல்ல போனா நீயும் அதே நட்சத்திரம் மாதிரி தான். என்னது இங்க பாத்தியா இந்தா பாரு பாரு நான் தான் அந்த ஸ்டார் இப்படிதான் சொல்லுவேன் நானும் எதிர்பார்த்தேன். எனக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் தெரியுது பாத்தியா? பார்க்கறதுக்கு அழகா பிரைட்டா நல்லா இருக்குல்ல? நம்மள மாதிரி அழகான பேர் இல்ல? என்ன ஆமா உனக்கு இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்றியா? என் சின்ன வயசுல என் பர்த்டே அன்னைக்கு எங்க அப்பா ஒரு டெலஸ்கோப் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. பர்த்டே கார்டில் என்ன எழுதிருந்தா தெரியுமா? உன்னுடைய அடுத்த பர்த்டேக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்டார்ஸை பார்க்கலாம் எழுதிருந்தாரு. உங்க கூட ஸ்டார்ஸ் பார்க்க உங்க அப்பா வந்தாரா? இல்ல, ம்? ஒரு தடவையும் பார்க்கல. அப்படியா? ஏன்? இது வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆஸ்ட்ரானமில எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். அதனால அடுத்த கிறிஸ்மஸ் பிரசண்டா எனக்கு என்ன அனுப்பினார் தெரியுமா? இன்னொரு டெலஸ்கோப். அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பர்த்டே பிரசன்ட்டும் அந்த கார்டும் அப்பா இல்ல அப்பாவோட செக்ரட்டரி தான் அனுப்பினாருன்னு. உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. எனக்கும் எங்க அப்பா கூட சேர்ந்து ஸ்டார்ஸை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நீயும் என்ன மாதிரியா இருக்க. என்னால கீப் அப் பண்ண முடியாத ப்ராமிஸ நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். ஜான்சி, நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி. இன்னொரு விஷயம். என்ன சொல்லு. ஐ லவ் யூ. மேடம், உங்க பர்சனல் ஃபிளைட் ரெடியா இருக்கு. ஜான்சி, ஜேசன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்ட? உனக்கு எங்க கிட்ட பாய் சொல்லிட்டு போனது கூட தோணலையா? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐம் சாரி. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் குட் பை சொல்லணும்னு ஆசைப்பட்டதில்லை.
நீ செஞ்ச உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். போது நிறுத்து. எங்களை மறந்துடாத. டேக் கேர். பாய். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, என்கிட்ட தொலைஞ்சிங்க. ஒருவேளை நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்னோட பெர்மிஷன் தேவை. புரிஞ்சுதா? கண்டிப்பா ஹாசினி. உன்னை விட்டு பெரிய நேரத்தில் எனக்கு ஒரு ஹக் தருவியா ஜான்சி? I'm leaving. Bye. Enjoy your trip, man. இது என்னோடது. குடு. இது நான் தானே முதல்ல எடுத்தேன். நான் தான் அதை முதல்ல பார்த்தேன். குடுன்றல. என்ன பண்ற? விடு. ஏய் லூசு. சாரி சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். விடுன்ற. ஏய். இதை நீ ரொம்ப ஆசையா ஜான்சிக்காக வாங்கினு தெரியும். ஆனா இது உனக்கு தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருவேல ஜேசன்? இனிமே இது லைஃப் லாங் உன் ஞாபகார்த்தமா என்கிட்டே இருக்க போகுது. ஷின்வா நிறுவனமுடன் ஜேகே நிறுவனம் வைத்திருந்த ஒப்பந்தம் முறிவடைந்துள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் ஷின்வா நிறுவனத்தின் பங்குச்சந்தை நிலவரம் கவலைக்கிடமாக உள்ளது. இந்த ஒப்பந்தம் முறிவடைவதற்கு காரணம் திருமணம் பாதியிலே நின்று போனதாக பரவலாக பேசப்படுகிறது. இதனால் அதிகப்படியான சேதாரம் ஷின்வா நிறுவனத்திற்கு. யாருங்க? கதவை தரங்க. ஹலோ, கதவை தரங்கன்றல. வெளியில யாரு? கதவை தரங்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? யார் கதவை போட்டது? 눈이 있으면 좀 봐. 너 같은 하찮은 아이 때문에 얼마나 큰 손실이 벌어졌는지. 너 같은 아이들 머리는 상상할 수도 없는 엄청난 피해가 우리 집안을 어떻게 만들었는지 좀 보라고. 더 이상은 당하고만 있진 않을 거야. 내가 지금처럼 호락호락 넘어갈 줄 거라는 기대는 하지 않는 게 좋아. 네가 건드린 상대가 어떤 존재인지 처절하게 깨닫고 후회하게 만들어줄 거야. 네가 원한 게 이런 거 아니었니? 그 참, 아이를 상대로 말이 지나치구만. 할아버지. 아니, 어르신이 어떻게 여길? 오랜만이다, 시수야. 아니, 강회장이라고 불러야 되나? 많이 변했구나. 우리 얘기는 나중에 하기로 하고 우선 저 아이 얘기부터 하자. 저 아이를 어떻게 어르신께서? 내 손주 며느리 될 아이다. 무슨 말씀이세요? 우리 지우짝으로 내가 점 찍어놓은 아이야. 할아버지. 진담이세요? 그동안은 내가 지켜만 봤다마는 이제 우리 식구나 다름없는 아이니까 더 이상 함부로 대하지 말았으면 좋겠다. 선배. 오늘부터 우리랑 같이 지낼게다. 네? 생각해보면
은재가 나한테 뭘 부탁한 건 처음이었는데 그날 내가 뭐라고 했었는지 알아? 부탁이 있어. 부탁? 내일 아침 7시까지 그 장소로 나와줘. 이유는 묻지 말고. 차은재 뭐야? 갈게. 또 무슨 일인데요? 밀월 여행이요? 잡아다 드리면요. 그게 다 무슨 소용인데요? 엄마, 이제 그만 놔주시면 안 돼요? 제발, 이제 그만 포기하시라고요. 타시죠. 실은 잔디한께 한 가지 제안이, 부탁이 있습니다. 부탁이요? 아르바이트 삼아 시간 날 때마다 이분을 보러 와주실 수 있겠습니까? 제가요? 그저 이야기를 들려주거나 가끔 얼굴만 보여주시면 됩니다. 아, 이분이 누구신데요? 제겐 형님 같은 분입니다. 가족이나 마찬가지고요. 아, 근데 왜 저한테 이런 일을... 이분한테 필요한 건 온기니까요. 잔디 양은 제가 본 사람들 중에 가장 따뜻한 사람인 것 같아서라고 하면 대답이 될까요? 물론 사례는 넉넉히 하겠습니다. 아니에요. 제가 도울 수 있는 일이면 해야죠. 이 일은 제 개인적인 부탁이니까 도련님이나 회장님은 절대 하시면 안 됩니다. 네. 네. 도련님, 잔디는 어떻게 됐어? 괜찮은 거야? 임 박사님께서 대구로 데려가셨습니다. 지우 집으로? 지금으로선 가장 안전한 비신청인 게 사실입니다. 핸드폰 좀 빌려줘. 너희 집에 있어서 안심이야. 준표야. 근데 난 왜 이렇게 불안한 걸까? 내 마음이 자꾸 두려워. 하이 잔지. 헤이, 모빈 니야. Thank you. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ஜேசனை வேற ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி நினைச்சு பாத்தியா என்னோட ஸ்கின்லாம் எப்படி இருக்குன்னு? ஏற்கனவே நீ பிரச்சனையில இருக்க. இதுல என்னோட பிரச்சனைகளை சொல்லி பொண்ணை வேற மூட் ஆஃப் பண்ண விரும்பல. நம்ம வாழ்க்கையில தான் எதுவுமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துட்டு இருக்கே. இப்ப ஃபீல் பண்ணி எந்த யூஸும் இல்ல. நீ ஜேசன் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. நான் அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன்.
ஜான்சி ஆர் யூ ஓகே? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை. என்னாச்சு? எதுக்கு அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. நீ இப்போ ஜோட வீட்டில் தானே இருக்க. அவன் உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக தான் பார்த்துப்பான். ஜான்சி, ஜேசன், அதுக்கப்புறம் ஜோ, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? 3 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். அதுதான் என்னோட ஆசை. குட் லக் ஜான்சி. அண்ட் தேங்க்ஸ் கூட. எதுக்காக? ஜோக்காக. உன்னால தானே அவனும் அவங்க தாத்தாவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இல்லைனா அவன் தனிமையிலே இருந்திருப்பான். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். நான் எதுவும் பண்ணல. அவங்க 2 பேரும் சேரணும்னு இருக்கு, சேர்ந்துட்டாங்க. ஒரு கைக்குட்டை போல. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குல்ல சார்? நானும் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில உதவணும்னு ஆசைப்படுறேன். சரியா? உங்க மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் படிச்சு காட்டுறேன். என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்ல பரவாயில்ல. இப்படி நீ ஸ்கூலுக்கு போனா கண்டிப்பா உன்னை பார்த்து தான் எல்லாரும் சிரிப்பாங்க. இல்ல இல்ல, அங்க வேண்டாம் வேண்டாம். எதுக்காக என் பின்முடியில கட் பண்ற? 바람을 잡은 네 향기 따뜻한 숨결 싱그러운 너의 눈빛이 좋아 행복의 하나는 취한 사랑이 꿈이 될까봐 다 사라질까봐 곁에 있는 이 손을 꼭 잡게 돼 불안한 마음인가 아쉬운 마음인가 아쉬운 마음인가 곁에 있어도 언제나 그리운 널 Be my girl 이대로 너 난 너만 보면 너무 두근대 넌 이런 날 보면 성을 웃곤 해 이런 게 사랑일까 이런 게 행복일까 매일 아침 눈을 뜨기만 해 You know 하루하루 커가는 내 말에 해진 달래도 멈춰선데도 너를 향해 가는 내 맘인 걸 되지도 않니 줄지도 않니 நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னா, ஐ லவ் யூ. மனசில் இருக்கிறத சொல்ல ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஏன் இவ்வளவு கோழையா இருக்க? அவளை விட்டு உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? அவளுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாத்தியா? அதை பத்தி பேசி பிரயோஜனம். ஆனா எனக்கு பதில் தெரிஞ்சாக்கணும். நீ ஒரு தடவை என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? தைரியமா துணிச்சலா ஒரு மனுஷன் செயல்படணும்னா இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து போராடணும். அப்பதான் நினைச்சது சாதிக்க முடியும். நீ சொன்னதை மறந்துட்டியா? அதை நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டியா? இன்னும் எதுவும் முடியல. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாரு. நான் உன்னை தோத்து போக விட மாட்டேன். இந்த கைகள் திரும்பவும் அற்புதங்களை உருவாக்கணும்.
மேடம் ப்ளீஸ் போயிடுங்க 2 minutes தான். மேடம் சொல்லுங்க திரும்ப வாங்க. ஓகே. ஹே ஜெனி, உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஆமா, கொஞ்ச நாள் நீயே ஒரு மாதிரியா இருக்க. நைட்டெல்லாம் சரியா தூங்காம சீக்கிரமா வேலைக்கு வந்துடுறியாமே. உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. சொன்னாதானே என்னாலயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். டோன்ட் வரி ஜான்சி, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஆனா Are you ready? Okay, let's move out. 1, 2, 3. நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியில் போகிறேன். வேணும்னா நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார், நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறோம். என்ன ஜேசன், லேடி கட்டலாமா? தூள் கலப்பு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். தேங்க் யூ. இங்க பாரு, வாழ்த்தன படாம ஆன்ட்டி கூட இருக்கணும், சரியா? ஓகேங்க, நான் போயிட்டு வரேன். குட்டி அம்மாக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. போயிட்டு வாங்க மேம். நாம 2 பேரும் ஜாலியா விளையாடலாமா? ஒரு நிமிஷம்.